சென்னை டீம் ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு என்ன ஒரு சேன்னா அடுத்த அதாவது பிபிகேஸோட மோதிரம் இன்னைக்கு மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா. டுடே மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க. ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. அந்த மேட்சோட ரிசல்ட் வந்துட்டு வேற லெவலில் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு புரட்டி போட போது. ஒரு டீம் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃபை விட்டு வெளியே நகருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த நிலையில் வர சண்டே மதியம் 3:30 வந்துட்டு பிபிகேஸோட மோதிரம் அதுதான் நமக்கு வாழ்வாசாவா. அந்த மேட்ச்சில் தோத்துட்டோம்னா நம்ம பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுவோம். இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் ஒன்று பதிவு பண்ணுறேங்க. மனசுல இருந்து சொல்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் ஆளச்சிறந்த கேப்டனுங்க. டெஃபினட்டாக இந்திய டீம் ஃபியூச்சரில் இவர் தான் கேப்டன் மெட்டீரியலாக இருப்பார். நல்ல பையங்க, அதாவது சின்ன பையன், செம்ம மெச்சூரு அண்ட் அவரோட அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது கேப்டன் எபிலிட்டியாக இருந்து கொண்டு வேறு எவனுக்குமே வராது இந்த வயசில். ஓகேவா, என்னை பொறுத்தவரை எதிர்காலத்தில் எம்எஸ் தோனி மாதிரி ஒரு கேப்டனாக இவர் உருவெடுப்பாருங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நல்லவனை தான் ஆண்டவன் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி சோதிக்கிறாங்க என்றே சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நமக்கு வாழ்வா சாவா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் வந்துட்டு பங்களாதேஷ் புறப்பட்டாருங்க. ஏன்னா ஜிம்பாப்வே தொடர் அடுத்து T20 வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது. முஸ்தபிசூர் கிளம்பிட்டாரா. அண்ட் சேம் டைம் தீக்ஷனா பத்ரனா இல்லைன்னா இதுவரை சிஎஸ்கே பத்ரனா இல்லாத மேட்ச்சில் தோற்றுருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏதாவது விரல் விட்டு எண்ணெயெல்லாம் ஜெயிப்பாங்க. ஆனால் பத்ரனா இல்லைன்னா சோழியை பெருக்கிவிடுவாங்கன்னு வைங்களேன் எதிரணி டீம். பத்ரனா தீக்ஷனா வந்துட்டு இந்த T20 வேர்ல்டு கப் நடைபெறுது இல்லையா, அமெரிக்காலையும் நடைபெறுதுங்க. அதுக்குண்டான வீசா எடுக்க அங்கே கிளம்பிட்டாங்க. ஓகேவா, அந்த வேலைப்பாடுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. 2 பேரும் ஆல்ரெடி 3 பிக் பவுலர் போயிட்டாங்களா. அடுத்து தீபக் சேகர் வந்துட்டு ரூல்ட் அவுட்டு. ஃபைனலாக நமக்குள்ள போய் தேஷ்பாண்டே இருக்காப்புல இல்லையா விசக்குள்ள, அவரும் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாதீங்க. தேஷ்பாண்டேவுக்கு உடம்பு முடியலை. ஓகேவா, ரொம்ப ஃபீவரு, சிக்காயிட்டாருங்க. அதனால அவரும் ப்ளே பண்ண மாட்டாராமா. அப்போ சிஎஸ்கே டீமோட ஓவரால் பவுலர் லிஸ்ட்டே இவங்க தான். இவங்க இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சிஎஸ்கே டீமோட பவுலிங் அடையாளம், அவ்வளோதான் சொல்ல முடியும். சேம் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் இளம் கேப்டன் வளர்ந்து வராருங்க. அவருக்கு அடுத்தடுத்து இப்படி ஒரு பின்னடைவா, இதை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறான்னு தெரியல. பட் பத்ரனா, முஸ்தபிசூர், தீபக் சகார், தேஷ்பாண்டே, தீக்ஷனா இவங்க அனைவருமே நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண மாட்டாங்களாமா. அப்போ எப்படி ப்ரோ பவுலிங் ஸ்குவாடை செட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முகேஷ் சௌத்ரி, சிம்ரத் சிங்கு, கிளீசன் இந்த மாதிரி பவுலர் தாங்க ரொட்டேட் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் சர்துல் தாகூர் இந்த மாதிரி பவுலரை வச்சு தான் ரொட்டேட் பண்ண போகிறாங்க. ஹங்ரேக்கர் இருக்கார் இல்லையா, இவங்க தான் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, ஒரு 250 ரன் 220 ரன் அடிச்சே ஆகணும். அதிரடியாக அதாவது அதிரடி கிளப்புங்க, புழுதி பறக்கிற லெவலில் சிக்ஸர் பவுண்டரி வீசணும். அந்த டார்கெட்டில் தான் அடுத்த மேட்ச் வந்துட்டு களமிறங்குறாங்க. ஏன்னா எந்த பவுலருமே கிடையாது, எல்லாம் இந்த சின்ன சின்ன தெரு பவுலர்னு வைங்களேன், அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணணும். இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கேவோட ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, அடுத்து பஞ்சாபோட 3:30 மோதுறாங்க இல்லையா, வர சண்டே தெரிவிக்க விட போகிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே கச்சா முச்சா தடால்னு அடிக்க போகிறாங்க. அதனால வேற லெவலில் ஃபயராக இருக்க போதுங்க. ஏன்னா அந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அடுத்த மேட்ச்சில் பத்ரனா வர வாய்ப்பு இருக்காமா. ஆனால் அதுவுமே மிகப்பெரிய கிரிட்டிக்கலாமா. பட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பேட்ஸ்மேன்களை மட்டுமே நம்பி சென்னை டீம் இறங்குறாங்க. வின் பண்ணி பிளே ஆஃப்குள்ளே போக முடியுமா. ஒரு இளம் கேப்டனுக்கு இத்தனை கஷ்டம் சின்ன வயசுலேயே அதை சூப்பராக ஓவர் கம் பண்ணி அவர் வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே சிஎஸ்கே டீமை போக வச்சிருவார் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். இன்னொருத்தவரை மறந்துட வேணாம், தோனிக்கு அண்டர் ப்ரெஷரை சூப்பராக ஓவர் கம் பண்ணுறது பிடிக்குங்க. அவரும் நம்ம தலையும் அண்டு தளபதியும் சேர்ந்து சிஎஸ்கேவை எப்படியாவது பிளே ஆஃப்குள்ளே புஷ் பண்ணிடுவாங்களா. உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.